அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாட்சிமை மிகுந்த எங்களுடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே கழகத்தின் ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளை எல்லாம் நேரடியாக அழைத்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழகம் வெற்றி வாய்ப்பினை இழந்ததற்கு என்ன காரணம் என்பதை குறித்து நேரடியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டமாக தலைமை கழகத்திற்கு அழைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நிர்வாகிகளும் கழகத்தின் வெற்றி வாய்ப்பு எதனால் பாதிக்கப்பட்டது என்பதை குறித்து நேரடியாக அண்ணன் எடப்பாடியார்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நிர்வாகிகள் உரிய முறையில் பதிலை தந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம். இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், நகர்கழகத்துடைய செயலாளர்கள், பேரூராட்சி கழகத்துடைய செயலாளர்கள், கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர்கள், கழகத்துடைய சார்பு அணிகளுடைய மாநில நிர்வாகிகள், தலைமை கழகத்துடைய செயலாளர்கள், துணை நிர்வாகிகள், மாவட்ட அளவிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மாவட்ட அணிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து நேரடியாக கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார். இந்த பணிகள் முடிந்த பிறகு உரிய நடவடிக்கைகளையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்புகளை குறித்தும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விரிவான முறையில் நிர்வாகியிடத்திலே கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற, இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற இயக்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு விளைவு இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி எந்த விதமான முன்னேற்பாடுகளை பற்றியோ, எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை குறித்தோ, தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை குறித்தோ, நாள்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாலியல் பலாத்காரங்கள் குறித்தோ எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மாறாக இந்த அரசு குதிரை பேரத்தை நாங்கள் குதிரை வேகத்தில் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்ன அரசு மாறாக இன்றைக்கு ராக்கெட் வேகத்தில் குதிரை பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இது தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு கடுமையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்களுடைய ஆட்சியை செயற்கை முறையிலே 118 என்ற மேஜிக் எண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு குறுக்கு வழியிலே அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் இந்த நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வருகின்ற காலங்களிலே நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், அல்லது விரைவில் நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தல், அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் எதுவாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்களோ அதுதான் இந்த இயக்கத்தினுடைய முடிவு. அவர் எடுக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவையினுடைய இடைத்தேர்தலில் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் என்று அறிவித்து அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நடைபெற இருக்கின்ற அனைத்து இடைத்தேர்தல்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியான வெற்றியை தரும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல்வேறு ஸ்லீப்பர் உள்ள இருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஜனநாயக முறையின்படி, ஜனநாயக கொள்கைகளின் அடிப்படையில் இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று அனைவருடைய கருத்துகளையும் கேட்டறிந்து மிக சிறப்பான முறையிலே இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த இயக்கத்திலே பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் தாங்கள் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும்
தங்கள் மீது ஏற்கனவே போடப்பட்ட வழக்குகளிலே இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இன்றைக்கு அடைக்கலம் தேடி தாவேக அரசிற்கு ஆதரவாக சென்று கொண்டிருக்கிறார். இதனால் இந்த இயக்கத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அவர்கள் பின்னால் தொண்டர்கள் செல்லவில்லை. அவர்கள் பின்னால் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்கள் செல்லவில்லை, நிர்வாகிகள் செல்லவில்லை. அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து இயக்கத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்று இந்த இயக்கத்திலே தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு விசுவாசத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டுகள் வந்து எடப்பாடி தொடர் தோல்விகளை சந்திச்சு வராரு. இது குறித்து யாருமே பேச மாட்டேன்றான்னு சொல்றாங்க. நீங்க தலைமையிலிருந்து அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்கலாம் இல்லைங்களா? தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தவறை திரும்ப திரும்ப சொல்வதால் அது உண்மையாகிவிடும் என்ற ஓயபிள் சத்துவத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருந்து செல்லுகின்ற வேடந்தாங்கல் பறவைகளைப் போல இடம் மாறிக்கொண்டிருக்கின்ற அந்த நிறமாறிய பறவைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மீண்டும் ஏதாவது பதவி கிடைக்காதா என்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் இந்த இயக்கத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. செல்லுகின்றவர்கள் துரோகிகள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து நிலையில் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து நாள்தோறும் பேசுகிறார். ஒரு சாதாரண இந்த இயக்கத்தினுடைய அடிமட்ட தொண்டன் சென்றால் கூட அவர்களை அழைத்து உரிய கண்ணியத்தோடு அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்டறிந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முடிவுகளை எடுக்கிறார். இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எதிராக எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அந்த குற்றச்சாட்டுகளிலே எல்லளவும் உண்மை இல்லை என்பதை இந்த இயக்கத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் அறிவார்கள், பொதுமக்கள் அறிவார்கள், தொண்டர்கள் அறிவார்கள். முக்கியமாக இந்த இயக்கத்தின் ஆணிவேர்களாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த இயக்கம்தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுடைய மறு உருவமாக இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக தலைமையேற்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். விஜயதாஸ் நல்ல முடிவுகளை எடுப்பாரு சொன்னீங்க. ஆனா அவரு மறுபடியும் தாவை கேட்டு போயிட்டாரு. சிபி சண்முகம் எவ்வளவு இருக்காருன்னு அது தெரியல. எடப்பாடி அவர் ஒரு பேட்டி போயிட்டே இருக்காரு. திரு சி.வி. சண்முகம் அவர்கள் நிதானத்திலே இருந்திருந்தால் அது போன்ற கருத்துக்களை சொல்லி இருக்க மாட்டார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைவருக்கும் சம மரியாதையை தந்து கொண்டிருக்கிறார். பதவி வேண்டும் என்று சொன்னார்கள். உரிய பதவிகளை அண்ணன் எடப்பாடியார்கள் அவர்களுக்கு வழங்கினார்கள். அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக ஊடகவியலாளர்கள் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களை பற்றி ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்க கூடாது. அவர்கள் செய்த தவறு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு துணை போனார்கள். பதவி கிடைக்கும், அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று 25 சட்டமன்ற உறுப்பினர்களை தவறான பாதையிலே அழைத்து சென்று கழகத்துடைய பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற கட்சி தலைவர் என்ற முறையில் அண்ணன் எடப்பாடியார் சொல்லிய உத்தரவை மீறி ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் ஆதரவை தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சார்பில் பேரவை தலைவரிடத்திலே மனு கொடுக்கப்பட்டது. அந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கின்ற சூழ்நிலை வந்தபொழுது 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே நேரடியாக வந்து மன்னிப்பு கோரி கடிதம் தந்து, நாங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு தாருங்கள், நாங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே இருக்கிறோம், எங்கள் மீது நீங்கள் கொடுத்த புகார் மனுவின் அடிப்படையிலே எங்களுக்கு கருணை காட்டுங்கள் என்று சொல்லியதின் காரணமாக அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையை நிறுத்தி தருமாறு பேரவை தலைவர்களுக்கு அண்ணன் எடப்பாடியார்கள் கடிதம் தந்ததின் காரணமாக 21 சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி தப்பியது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டுக் கூற விரும்புகிறேன். ஆளுநர் அவர்களிடத்திலே ஏற்கனவே ஆளுநர் அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்ட மனுவின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழகத்திலே தொடர்ந்து குதிரை பேரம் ராக்கெட் வேகத்திலே சென்று கொண்டிருக்கிறதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், ஆளுநருக்கு உரிய அதிகாரத்தின் அடிப்படையில் அரசியல் சாசன விதி எண் 167 கீழ் அவருக்கு உள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த மாநில அரசையும் சட்டப்பேரவை தலைவர், சட்டப்பேரவை செயலாளர், தலைமை நிலைய செயலாளர் உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து
உரிய விளக்கம் கேட்டு இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அவர்களை அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதியோடு சென்று சந்தித்து வலியுறுத்தி புகார் மனுவினை மீண்டும் தந்துவிட்டு வந்திருக்கிறோம். காலத்தின் கட்டாயத்தால தான் நாங்கள் எல்லாம் சாதனைகளை இணையறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைகை செல்வன் காலத்தின் கட்டாயம் என்று அவர்களெல்லாம் பதவியை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வாழ வைத்த இயக்கம், அடையாளம் காட்டிய இயக்கம், வாழ வைத்த தலைவர்களை மறந்து இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. இவர்களை மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாவும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் மன்னிக்காது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி இப்ப எல்லாரும் போறாங்க, அதை நீங்க ஆராய்ந்திருக்கிறீங்களா? போறாங்க. கண்டிப்பா புரட்சி தமிழர் என எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆராய்ந்துதான் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு கவர்ச்சியின் மூலமாக, ஒரு சுனாமியின் மூலமாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற திரு விஜய் அவர்கள் 35% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். 65% வாக்குகள் அவரை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார் என்பதை அவரும் மறந்துவிடக் கூடாது. அவரை நம்பி சென்று கொண்டிருக்கின்ற இந்த துரோகிகளும் மறந்துவிடக் கூடாது. யாருடைய பேரும் கேட்காம அவரை முடிவு எடுத்துக்கிறார். எல்லா முடிவுகளையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைவரையும் கலந்து ஆலோசித்து நிர்வாகிகள் சொல்லுகின்ற ஆலோசனைகளின் அடிப்படையில் தான் பொதுச் செயலாளர் அவர்கள் முடிவினை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தலைமையின் தொடர் தோல்விதான் தலைமை தொடர் தோல்வியே அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நடைபெற்ற 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களில் மட்டுமே நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இயக்கம் அன்றைக்கு வெற்றி பெற்றது. 1996ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்களில் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. 80 தோல்விக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். அதேபோல 96 தோல்விக்கு பிறகு 2001ஆம் ஆண்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அபரிதமான வெற்றிகளை பெற்று மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். அதே போல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு 47 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் 6 சட்டமன்ற தொகுதிகளிலே கூட்டணியின் சார்பிலே போட்டியிட்ட வேட்பாளர்களையும் சேர்த்து 53 சட்டமன்ற தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் என்ற முறையில் வெற்றி பெற வைத்தார். எனவே அடுத்து வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.